Hello friends, இது ஷிஷாப் tutorial தமிழ் and இது கனெக்ஷன் மேனேஜர் பார்ட் 4. ஸோ in லாஸ்ட் வீடியோ நம்ம டேபிள் மட்டும் கிரியேட் பண்ணிட்டு விட்டுட்டோம். ஸோ இதை இப்போ கண்டினியூ பண்ணலாம். and என் பேர் ஆட்டோ and இது வெப்சைட் ஃபார் மோர் ப்ரோக்ராமிங் டியூட்டோரியல்ஸ். ஓகே, ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம இது வரைக்கும் விட்டுருந்தோம். ஸோ இதில் இப்போ கண்டினியூ பண்ணலாம். ஸோ இப்போ நான் வந்து என்னுடைய கனெக்டிங் மேனேஜர் .cs ஃபைல் அதை டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுறேன். ஜஸ்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்னுடைய ப்ரீவியஸ் என்னுடைய பார்ட் 2ல் நான் இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் நான் இப்போ இதை ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஓகே, ஜஸ்ட் என்னுடைய கனெக்ஷன் ஸ்ட்ரிங் என்னுடைய நியூ கனெக்ஷன் இதனுடைய பாத் இன்ஸ்டன்ட் அண்ட் என்னுடைய டேட்டாபேஸை ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கேன். அண்ட் இதனுடைய கனெக்ஷனை இது பண்ணுறேன் அண்ட் ஓப்பன் பண்ணுறேன் அண்ட் ரிட்டர்ன் பண்ணுறேன். ஜஸ்ட் இதெல்லாம் வந்து என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோஸில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகே, ஜஸ்ட் நான் இப்போ இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். ஜஸ்ட் இப்போ இந்த கனெக்டிங் மேனேஜர் .cs ஃபைலு உள்ளே இருக்க இந்த கிளாஸ் இந்த கிளாஸ், ஸோ இதை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணி டேட்டாஸை இன்சர்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன், என்னுடைய form.cs ஃபைலுக்கு வரேன். அண்ட் இங்கே நான் வந்து ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சரை ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணிக்கிறேன். அதாவது என்னோடய டூல் பாக்ஸ் போயிட்டு காமன் கண்ட்ரோல்ஸ், கண்டெய்னர்ஸில் டேப் கண்ட்ரோல்னு இருக்குது. ஜஸ்ட் இந்த டேப் கண்ட்ரோலை கிளிக் பண்ணி என்னுடைய ஃபார்மில் போட்டுக்கிறேன் ஃபஸ்ட்டு. அண்ட் இதை லெஸ்ஸாக எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு டேப் இருக்குது. ஸோ என்னோட ஃபஸ்ட் டேப் அண்ட் செகண்ட் டேப். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், இன்சர்ட் பண்ண போகிறோம். அதுக்கடுத்தது எடிட் பண்ண போகிறோம் அண்ட் டெலீட் பண்ண போகிறோம் அண்ட் டேட்டாஸை பார்க்க போகிறோம். ஸோ நமக்கு 4 டேப் தேவைப்படுது. ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன், அந்த டேப்பை கிளிக் பண்ணிவிட்டு இந்த டேப் கண்ட்ரோலை கிளிக் பண்ணிவிட்டு என்னோடய ப்ராப்பர்ட்டி பேனலில் நான் வந்து இந்த டேப் பேஜஸ் அப்படின்ற இந்த கலெக்ஷனை கிளிக் பண்ணுறேன், இந்த ஸ்மால் லிப்ஸஸ். ஸோ இப்போ எனக்கு இந்த டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகுது. ஸோ இங்கே ஆல்ரெடி 2 டேப் இருக்குது. ஸோ அதுதான் இந்த 2 டேப். ஸோ நான் இதுக்கு நேம் மட்டும் மாற்றுறேன், டெக்ஸ்ட். ஸோ இதுக்கு நான் இன்சர்ட் அப்படின்னு கொடுக்குறேன். அண்ட் என்னுடைய செகண்ட் டேபுக்கு நான் வந்து அப்டேட்டுன்னு கொடுக்குறேன். அண்ட் எனக்கு ஒன் மோர் டேப் வந்து இங்கே வேணும். ஜஸ்ட் இதுக்கு நான் டெலீட் அப்படின்னு கொடுக்குறேன். அண்ட் எனக்கு ஒன் மோர் டேப் வேணும். ஸோ இது வந்து ஷோ டேட்டா. ஸோ இந்த டேப்பில் வந்து நம்ம டேட்டாபேஸில் இருக்க எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்ம ரிட்ரீவ் பண்ண போகிறோம். அண்ட் ஒன் மோர் டேப். அண்ட் இதோடைய டெக்ஸ்ட் வந்து ஃபில்டர். சாரி. ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு 5 டேக் இருக்குது. ஸோ கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் என்னோடய ஃபைலை நான் சேவ் பண்ணிக்கிறேன். மேலே அந்த சின்ன சேவ் ஐக்கான். அண்ட் இப்போ டீபக் பண்ணுறேன், அந்த சின்ன ப்ளே ஐக்கான், ஸ்டார்ட் டீபக்கிங். இல்லாட்டு உங்கள் கீபோர்டில் ஷார்ட்கட் F5. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம செஞ்சுருக்கேன் இந்த வெப் ஃபார்ம். ஸோ இந்த டேபில் வந்து இன்சர்ட் வரும் அண்ட் இதுக்குள்ளே அப்டேட் அண்ட் இதில் டெலீட். அண்ட் இதில் வந்து நம்ம அந்த ப்ரொஃபைல் அப்படின்ற டேபிளுக்குள்ளே என்னென்ன டேட்டாஸ் இருக்கோ எல்லாமே இங்கே டிஸ்பிளே ஆகும். அண்ட் ஃபில்டர் ஒரு ட்ராப் டவுன் வச்சு அண்ட் ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் வச்சு நம்ம ஃபில்டர் பண்ணலாம் பேஸ்ட் ஆன் டிபார்ட்மெண்ட். ஓகே, ஸோ ஃபஸ்ட் நம்ம இன்சர்ட்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஜஸ்ட் என்னுடைய இந்த ஃபார்மை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் இங்கே என்னோடய டூல் பாக்ஸில் போய்ட்டு காமன் கண்ட்ரோல்ஸில் இருந்து நான் லேபிள் மட்டும் ஜஸ்ட் ட்ராக் பண்ணி இங்கே போடுறேன். அண்ட் இதோடைய டெக்ஸ்ட்டை வந்து நான் நேம்னு மாற்றுறேன். ஓகே, ஸோ இன்னொரு லேபிள் எடுத்துக்கிறேன். ஸோ இதுக்கு டிபார்ட்மெண்ட் அப்படின்னு டெக்ஸ்ட்டை மாற்றிக்கிறேன். அண்ட் ஒன் மோர் லேபிள். அண்ட் நவ் மை ஏஜ். ஜஸ்ட் கொஞ்சம் ஆர்டராக அடிக்கலாம். ஓகே, அண்ட் திரும்பி என்னோடய டூல் பாக்ஸில் போய்ட்டு இப்போது என்னோடய டெக்ஸ்ட் பாக்ஸ் கண்ட்ரோல்
ஸோ என் டெக்ஸ்ட் பாக்ஸை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி என்னுடைய நேம் பக்கத்தில் கொடுத்துட்றேன். ஸோ இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து நேம் டெக்ஸ்ட் பாக்ஸ். ஸோ என்னோட நேம் வந்து நான் இந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் தான் டைப் பண்ண போகிறேன். ஜஸ்ட் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் இதோடைய ப்ராப்பர்ட்டிஸ்க்கு வந்து இதோடைய நேமை மட்டும் நம்ம வந்து நேம் டெக்ஸ்ட் பாக்ஸ்னு மாற்றிக்கலாம். ஏன்னா இந்த டெக்ஸ்ட் பாக்ஸை நம்ம வந்து .cs ஃபைலேருந்து நம்ம கேட்ச் பண்ணணும். ஸோ அதுக்காக நான் ஒரு மீனிங்ஃபுல் நேமை கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் நேம் டெக்ஸ்ட் பாக்ஸ் டேப் கீ அழுத்துங்க, சேவ் ஆகிடும். ஓகே. அண்ட் ஜஸ்ட் திரும்பி நான் வந்து இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் பார்த்திங்கன்னா பர்டிகுலர் லென்த்தில் இருக்குது. ஸோ என்னுடைய நெக்ஸ்ட் 3 டெக்ஸ்ட் பாக்ஸும் இதே லென்த்தில் இருக்கணும்னு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் இந்த டெக்ஸ்ட் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் காப்பி பண்ணுறேன். Ctrl+C இல்லாட்டு காப்பி இந்த இடத்துல நான் பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ எனக்கு இதே சைஸில் ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் எனக்கு கிடச்சிருச்சு. ஸோ அதை நான் டிபார்ட்மெண்ட் பக்கத்தில் நான் வச்சிடுறேன். அண்ட் இப்போது இதோட நேம் வந்து டெக்ஸ்ட் பாக்ஸ் 1ன்னு கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இதை வந்து நான் வந்து டிபார்ட் டெக்ஸ்ட் பாக்ஸ்னு கொடுத்துட்றேன். ஸோ டிபார்ட்மெண்ட்டுக்கு ஷார்ட் ஃபார்ம் டிபார்ட் டெக்ஸ்ட் பாக்ஸ். அண்ட் டேப் கீ அழுத்துறேன், சேவ் ஆகிடும். அண்ட் என்னுடைய டெக்ஸ்ட் பாக்ஸை பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ இது வந்து ஏஜுக்கு. ஸோ என்னுடைய டெக்ஸ்ட் பாக்ஸ் நேமை வந்து நான் வந்து ஏஜ் டெக்ஸ்ட் பாக்ஸ் அப்படின்னு கொடுத்துட்றேன் என்னுடைய ப்ராப்பர்ட்டி பேனலில். ஓகே. டேப் கீ ப்ரெஸ் பண்ணுறேன், சேவ் ஆகிடுச்சு. அண்ட் இப்போ இன்னொன்று ஆட் பண்ணணும். ஸோ அது என்னென்னா பட்டன். திரும்பி என்னோட டூல் பாக்ஸ் போய்ட்டு காமன் கண்ட்ரோல்ஸில் பட்டன் கண்ட்ரோல். ஓகே. அண்ட் இதுக்கு நேம் அப்படியே விட்டுடலாம். பட் நான் வந்து ஓகே. ஸோ இதுக்கு இன்சர்ட் நேம் கொடுக்கலாம். இன்சர்ட் BTN அப்படின்னு கொடுத்துடலாம், ஒரு மீனிங்ஃபுல் நேம். இன்சர்ட் BTN. ஸோ பட்டனுடைய ஷார்ட் ஃபார்ம் BTN. ஸோ நீங்கள் என்ன வேணால் கொடுத்துக்கலாம், நோ ப்ராப்ளம். அண்ட் டேப் கீ சேவ் ஆகிடும். அண்ட் இதோடைய டெக்ஸ்ட் வந்து இன்சர்ட். ஸோ நம்மளுக்கு இப்போ இங்கே இன்சர்ட் டிஸ்பிளே ஆகும் பட்டன் மேலே. இன்சர்ட். ஓகே. ஜஸ்ட் என்னுடைய ஃபைல் நான் சேவ் பண்ணிக்கிறேன். என்னுடைய கீபோர்டில் F5 எழுதுறேன், அதாவது டீபக்கிங்க்கு, இல்லாட்டி இந்த சின்ன ப்ளே ஐகான். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ஃபார்மில் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. என்னுடைய நேம், டிபார்ட்மெண்ட், ஏஜ். நான் ஐடி கொடுக்கல, ஏன்னா ஐடி வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆட்டோ இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ அதனால் ஐடி நான் ஸ்பெசிஃபை பண்ணலை. ஜஸ்ட் இந்த 3 காலம்ஸ் மட்டும் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல என்னுடைய நேம் வரும், டிபார்ட்மெண்ட், ஏஜ். ஓகே. நான் ஃபஸ்ட் என்னுடைய பேர் ஆட் பண்ணுறேன். and 2 department electrical engineering and my age is 22. ஸோ இப்போ இன்சர்ட் கிளிக் பண்ணோன்னா எனக்கு எதுவுமே நடக்கல. ஸோ எனக்கு டேட்டாஸ் இன்சர்ட்டே ஆகலை. ஸோ என்ன பண்ணலாம்? ஸோ இந்த இன்சர்ட் பட்டனை கிளிக் பண்ணோன்னே எனக்கு டேட்டா இன்சர்ட் ஆகணும். ஸோ அதுதான் நம்ம இப்போ செய்ய போகிறோம். ஸோ என்ன பண்ணிங்கன்னா நான் ஜஸ்ட் என்னோட பட்டனை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட ப்ராப்பர்ட்டி பேனலில் இந்த சின்ன event ஐகான், இந்த தண்டர் ஐகான் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் event கிளிக் event அப்படின்னு ஒன்று வரும். ஓகே. ஸோ இந்த கிளிக் event. ஸோ இது என்னென்னா இதை நீங்கள் டபுள் கிளிக் பண்ணணும். அப்படி இல்லாட்டு இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் செலக்ட் பண்ணிவிட்டு டபுள் கிளிக் பண்ணணும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய விஷுவல் ஸ்டுடியோ இந்த 3 லைன் கோடை நமக்கு ஜெனரேட் பண்ணும். ஸோ இந்த ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராசஸ்க்கு நடுவில் நம்ம வந்து அந்த பட்டனை கிளிக் பண்ணால் என்ன நடக்கணும் அப்படின்றத நம்ம வந்து எழுத போகிறோம், அந்த கோடு எழுத போகிறோம். ஸோ நான் டேரெக்டாக என்னுடைய கோடை நான் இங்கே எழுத போகிறது கிடையாது. நான் வந்து ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறேன். ஓகே. ஸோ நான் ஒரு புதுசாக ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுறேன். ஸோ பப்ளிக் வாய்ட். ஸோ என்னோடய ஃபங்க்ஷன் எந்த ஒரு வேல்யூ ரிட்டர்ன் பண்ண போகிறது கிடையாது. அண்ட் என்னோடய ஃபங்க்ஷன் நேம் வந்து இன்சர்ட், ஒரு மீனிங்ஃபுல் நேமாக இருக்கும். ஸோ அதுக்காக நான் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் என்ன வேணால் கொடுத்துக்கலாம். ஸோ இதுக்குள்ளே வந்து நம்ம வந்து எப்படி டேட்டாஸை இன்சர்ட் பண்ணலாம் அப்படின்றது எழுத போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு தேவையான வந்து SQL query. ஸோ டேட்டாஸை இன்சர்ட் பண்ணுறதுக்கு நம்மளுடைய SQL query தான் ஒரு மேஜர் பார்ட்டாக இருக்குது. ஸோ SQL query யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து டேட்டாஸை இன்சர்ட் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட் நம்ம அதை க்ரியேட் பண்ணணும். ஓகே. ஸோ அதை வந்து நான் ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட் நான் ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட டைப் வந்து ஸ்ட்ரிங். அண்ட் நான் வந்து SQL அப்படின்னு ஒரு மீனிங்ஃபுல் நேமை கொடுத்துக்கிறேன். ஏன்னா நான் இப்போ எழுத போகிறது வந்து SQL query. ஓகே. ஸோ அதனால் SQL அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ ஈக்குவல். ஸோ இப்போ இந்த வேரியபிளுக்கு நான் வந்து வேல்யூ அசைன் பண்ண போகிறேன். அதாவது ஸோ நான் SQL query எழுத போகிறேன்.
ஐ மீன் இது வந்து ஒரு ஸ்ட்ரிங். ஸோ ஸ்ட்ரிங்கை நமக்கு எப்படி டிக்ளேர் பண்ணணுன்றது தெரியும். டபுள் கோட்ஸ்குள்ளே தான் நம்ம ஸ்ட்ரிங்கை டிக்ளேர் பண்ணணும். அண்ட் செமிகோலன் எண்ட் ஆஃப் த லைன். அண்ட் இந்த டபுள் கோட்ஸ்க்கு உள்ளே நான் வந்து எஸ்கியூஎல் query எழுத போகிறேன். ஸோ இந்த இதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ நான் யூஸ் பண்ணுற டேட்டாபேஸ் வந்து டெமோ, ரைட்? யூஸ் டெமோ. ஸோ என்னுடைய டெமோன்ற டேட்டாபேஸை யூஸ் பண்ணணும். ஸ்பேஸ் அண்ட் இன்சர்ட் இன்டு. ஸோ எதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா என்னுடைய டேபிள் நேம் ப்ரொஃபைல். ஓகே, ஸோ என்னுடைய டேட்டாபேஸை டெமோன்ற டேட்டாபேஸ் யூஸ் பண்ண போகிறேன். அண்ட் என்னுடைய ப்ரொஃபைல் அப்படின்ற டேபிளுக்குள்ளே சம் வேல்யூஸ் இன்சர்ட் பண்ண போகிறேன். எதை இன்சர்ட் பண்ண போகிறேன்னா, ஸோ இந்த ப்ரொஃபைல் பக்கத்துலேயே ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராசஸ் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராசஸ்க்குள்ளே நம்ம வந்து காலம்ஸை ஸ்பெசிஃபை பண்ணணும். அதாவது என்னுடைய டேபிளில் நேம், டிபார்ட்மெண்ட், ஏஜ்ன்ற 3 காலம் இருக்குது. ஸோ அந்த 3 காலமே நான் இங்கே ஸ்பெசிஃபை பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் காலம் நேம். ஸோ மேக் ஷுர் நீங்கள் வந்து ஸ்பெல்லிங் தப்பாக அடிக்கக்கூடாது. தப்பாக அடிச்சிங்கன்னா எரர் காமிக்கும். தப்பாக அடிக்கிறதுனா என்னென்னா, இங்கே நான் கேபிட்டல் என் கொடுத்துருக்கேன் நேம்க்கு. ஸோ நீங்கள் இங்கே ஸ்பெசிஃபை பண்ணும்போது ஸ்மால் என் கொடுத்தீங்கன்னா அது வந்து எரராக இருக்கும். அதாவது அது வந்து ஒரு அன்டிஃபைன்டு கோலமாக காமிக்கும், ஷீஷாவை எடுத்துக்கும். ஸோ இங்கே கேப்ஸ்னா இங்கேயும் கேப்ஸ். ஸோ அந்த மாதிரி கரெக்டாக கொடுக்கணும். அண்ட் நேம் கமா என்னுடைய செகண்ட் காலம் வந்து டிபார்ட்மெண்ட். ஸோ கேபிட்டல் டி டிபார்ட்மெண்ட் கமா என்னுடைய ஏஜ் கேபிட்டல் ஏ. ஓகே, ஸோ என்னுடைய 3 காலம் தான் இருக்குது. ஸோ அதனால் நான் 3 ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கேன். ஸோ உங்கள் டேபிளில் நீங்கள் அதிகமாக காலம்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் அதை இங்கே அதிகமாக ஸ்பெசிஃபை பண்ணலாம். அண்ட் ஸ்பேஸ். ஸோ இங்கே வேல்யூஸ் அப்படி டைப் பண்ணுறேன். அண்ட் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராசஸஸ். ஓகே, ஸோ இந்த வேல்யூ எதுக்குன்னா, நம்ம வந்து இங்கே வந்து என்ன இந்த டிபார்ட்மெண்ட் அப்படின்ற காலமில் என்ன இன்ஃபர்மேஷன் போய் ஸ்டோர் ஆகணும் அப்படின்றத நம்ம ஸ்பெசிஃபை பண்ணணும். ஸோ ஆக்சுவலி இப்படி வரும். சிங்கிள் கோட்ஸ்க்கு உள்ள ஸோ நான் வந்து ஆண்டன் கொடுத்துக்கிறேன். அண்ட் கமா. ஸோ செகண்ட் என்னுடைய டிபார்ட்மெண்ட். ஸோ அதை நான் செகண்டை ஸ்பெசிஃபை பண்ணணும். இன்கேஸ் நான் வந்து ஃபஸ்ட்டு என்னோடய டிபார்ட்மெண்ட் ஸ்பெசிஃபை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து நான் என் பேரை டிக்ளேர் பண்ணேன்னா டிபார்ட்மெண்ட் அப்படின்ற காலமுக்கு கீழே போய் என்னுடைய பேர் ஸ்டோர் ஆகும். ஸோ அதுக்காக தான் நான் ஃபஸ்ட்டு இங்கே நேம் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் நான் ஃபஸ்ட்டு இங்கே நேம் ஸ்பெசிஃபை பண்ணுறேன். ஸோ செகண்ட் இங்கே நான் டிபார்ட்மெண்ட் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் நான் இங்கே சிங்கிள் கோட்ஸில் டிபார்ட்மெண்ட் ஸ்பெசிஃபை பண்ணுறேன். ஸோ என்னுடைய இது ட்ரிபிள். ஸோ நாம் ஆல்ரெடி ஆண்டோன்ற பேர் வந்து டேட்டா பேஸில் இருக்குது. ஸோ கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் காமிக்கிறதுக்காக நான் வந்து எஸ்ஜே போட்டுக்கிறேன். ஓகே, அண்ட் கமா. ஸோ இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா லெட்டர்ஸ். ட்ரிபிள்ன்றது லெட்டர்ஸ் அண்ட் இது என் பேர் லெட்டர். ஸோ நம்ம வந்து லெட்டர்ஸ் கொடுக்கும்போது இந்த சிங்கிள் கோட்ஸ் போடணும். இன்கேஸ் நீங்கள் வந்து நம்பர்ஸை ஸ்பெசிஃபை பண்ணும்போது இந்த சிங்கிள் கோட்ஸ் நீங்கள் போட தேவையில்லை. ஸோ ஏன்னா நமக்கு தேர்ட் வந்து ஏஜ். ஸோ நான் வந்து ஏஜை வந்து நார்மலாக சிங்கிள் கோட்ஸ் எல்லாமே நான் ஸ்பெசிஃபை பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்மளுடைய SQL ஸ்ட்ரிங் முடிஞ்சிச்சு. ஸோ இவர் தான் வந்து முக்கியமாக நம்ம டேட்டாவை இன்சர்ட் பண்ணுறதுக்கு காரணம். அண்ட் என்னுடைய செகண்ட் லைனில் நான் வந்து என்னுடைய கனெக்ஷனை ஸ்பெசிஃபை பண்ண போகிறேன். ஸோ இப்போ தான் நம்ம வந்து இந்த கிளாஸ் ஃபைலை ஆக்சஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அது எப்படின்றத பார்க்கலாம். ஸோ என்னுடைய செகண்ட் லைனில் நான் என்ன எழுதுறேன் அப்படின்னா என்னுடைய SQL கனெக்ஷன். ஸோ பிஃபோர் தட் நம்ம வந்து அந்த SQL கனெக்ஷன் அப்படின்ற ப்ராப்பர்ட்டியை நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா நம்ம சம் நேம் ஸ்பேஸ் டிஃபைன் பண்ணணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா நேம் ஸ்பேஸ் வந்து டிஃபால்ட்டாக இருக்குது. ஸோ இந்த நேம் ஸ்பேஸ் பற்றி பேசணும்னா இது வந்து கொஞ்சம் பெருசாக போயிட்டுருக்கும். ஸோ அது வந்து என்னுடைய கோர்ஸ் ஷாப் டியூட்டோரியலாக நான் வந்து அதை கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நேம் ஸ்பேஸ்னால் என்ன, நேம் ஸ்பேஸ்க்குள்ளே கிளாஸஸ் இருக்கும், கிளாஸஸ்க்குள்ளே ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும், ஃபங்க்ஷன்லேருந்து ஃபங்க்ஷனை கால் பண்ணுவோம், எப்படி ஒரு கிளாஸ்லேருந்து இன்னொரு கிளாஸில் இருக்க ஃபங்க்ஷனை கால் பண்ணுறது, இது எப்படி இதெல்லாத்தையும் பற்றி நான் வந்து இன்னொரு வீடியோ டியூட்டோரியல் போடுறேன். ஜஸ்ட் இதில் வந்து சிம்பிளாக ஜஸ்ட் நம்ம 2 நேம் ஸ்பேஸ் ஆட் பண்ணுறேன். ஸோ நம்முடைய இந்த இன்சர்ட்டை வந்து பாசிபிள் ஆக்குறதுக்கு. ஓகே, ஜஸ்ட் சிம்பிள். ஸோ நான் யூஸ் பண்ண போகிறது வந்து using system dot collection. ஸோ நமக்கு collection dot generic வந்து இங்கே ஆல்ரெடி இருக்குது. ஸோ நான் வந்து data dot SQL client and semicolon. ஓகே,
ஸோ இந்த நேம் ஸ்பேஸ் யூஸ் பண்ணுறது மூலயமா நம்ம ஈஸியாக என்னுடைய கனெக்ஷன் ஸ்ட்ரிங்கை ஸ்பெசிஃபை பண்ணலாம். ஓகே, என்னுடைய கனெக்ஷனை நான் ஸ்பெசிஃபை பண்ணலாம். ஸோ SQL கனெக்ஷன் ஸ்பேஸ் நான் புதுசாக ஒரு கனெக்ஷனை கிரியேட் பண்ண போகிறேன். கனெக்ஷன் ஈக்குவல்ஸ். ஸோ இப்போ நான் அந்த கனெக்டிங் மேனேஜர் அப்படின்ற கிளாஸை யூஸ் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ ஆல்ரெடி இதுக்குள்ளே வந்து நமக்கு கனெக்டிங் மேனேஜர் அப்படின்ற கிளாஸ் இருக்குது. ஸோ இப்போ நம்ம இதை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ கனெக்டிங் மேனேஜர் என்னுடைய கிளாஸ், அதுக்குள்ளே எனக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ நமக்கு நார்மலாக தெரியும் கிளாஸ்க்குள்ளே இருக்க ஃபங்க்ஷனை எப்படி கால் பண்ணுறதுன்னு. கிளாஸ் நேம் டாட் அதோடைய உள்ளே இருக்க அந்த ஃபங்க்ஷன் நேம். ஓகே, ஸோ கெட் காலேஜ் ஒன் கனெக்ஷன். தென் இந்த கெட் காலேஜ் ஒன் கனெக்ஷன்றது இந்த ஃபங்க்ஷனுடைய பேர். ஸோ இங்கே நீங்கள் என்ன வேணால் பார்த்துக்கலாம். ஸோ நான் கெட் டேட்டான்னு கொடுத்துக்கிறேன். get data, so dot get data and open and close braces. ஓகே, நம்ம சிம்பிளாக இங்கே இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருக்கோம். இந்த கிளாஸ்க்கு உள்ளே இருக்க ஃபங்க்ஷன், இந்த கிளாஸ்க்கு உள்ளே இருக்க ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ இந்த கனெக்ஷன் மேனேஜரில் ப்ளீஸ் உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா என்னுடைய பார்ட் 2 வீடியோ டியூட்டோரியல் பாருங்கள், பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 பாருங்கள். ஸோ உங்களுக்கு கிளியர் ஆகும். ஏன்னா ஆல்ரெடி நான் வெப் ஃபார்மில் எப்படி டேட்டாஸை இன்சர்ட் பண்ணுறது அப்படின்றத காமிச்சிருக்கேன். ஓகே, என்னுடைய ஃபார்ம் 1.cs ஃபைலுக்கு போகிறேன். ஸோ என்னுடைய செகண்ட் லைன் ஓவர் அண்ட் இப்போ என்னோடய தேர்ட் லைனுக்கு வரேன். ஸோ இங்கே வந்து என்னுடைய SQL கமாண்டை நான் ஸ்பெசிஃபை பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து நம்ம கனெக்ஷன் ஸ்ட்ரிங்கை இந்த கனெக்ஷன் ஸ்ட்ரிங்கையும் ஸ்பெசிஃபை பண்ண போகிறோம். ஐ மீன் நம்மளுடைய கனெக்ஷன் ஸ்ட்ரிங்கையும் ஸ்பெசிஃபை பண்ண போகிறோம். அண்ட் நம்மளுடைய இந்த SQL queryயும் ஸ்பெசிஃபை பண்ண போகிறோம். ஜஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன், என்னுடைய SQL கமாண்டை கிரியேட் பண்ணுறதுக்கு SQL கமாண்ட், சாரி SQL நாட் DQL, SQL கமாண்ட். ஸோ என்னுடைய SQL கமாண்ட் பேர் வந்து நான் ஜஸ்ட் மினிஃப்ளா கமாண்டுனே கொடுக்குறேன். அண்ட் இது வந்து ஒரு நியூ கமாண்ட். அண்ட் SQL கமாண்ட்ஸ் இதுக்கு 2 ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ என்னென்ன ப்ராப்பர்ட்டி அப்படின்னா என்னுடைய கனெக்ஷன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன ஸ்பெசிஃபை பண்ணணும்னா என்னுடைய SQL query அண்ட் கமா இப்போ என்னுடைய கனெக்ஷன். ஓகே, ஸோ நான் இங்கே டிக்ளேர் பண்ணியிருக்கிறது வந்து இந்த SQL, அதாவது இந்த SQL அண்ட் என்னுடைய கனெக்ஷன் வந்து இந்த கனெக்ஷன். ஸோ என்னுடைய கமாண்ட் வந்து எதை எக்ஸிக்யூட் பண்ணணும்னா என்னுடைய இந்த கனெக்ஷனை எடுத்துக்கிட்டு இந்த SQL query-யை எக்ஸிக்யூட் பண்ணணும். ஸோ அதுதான் நான் இங்கே ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கேன் இந்த 2 பேராமீட்டரில். ஏன்னா நம்மளுடைய கனெக்ஷன் வந்து ஆல்ரெடி இங்கே டிஃபைன் பண்ணியிருக்கோம். என்னுடைய கனெக்ஷன் மேனேஜர் கிளாஸில் இந்த கெட் டேட்டான்ற ஃபங்க்ஷனுக்குள்ளே இங்கே ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கேன் என்னுடைய கனெக்ஷன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இனிஷியல் கேட்டலாக் வந்து நான் SRன்னு கொடுத்துருக்கேன். ஸோ இதை வந்து நான் வந்து ஜஸ்ட் டெமோன்னு மாற்றிக்கிறேன். ஏன்னா இது என்னுடைய டேட்டாபேஸ் நேம், இது என்னுடைய சர்வர் நேம் localhost/SQL Express. இனிஷியல் கேட்டலாக் என்னுடைய DB நேம், டேட்டாபேஸ் நேம் அண்ட் இன்டெகிரேட்டட் செக்யூரிட்டி இஸ் equal to 2. ஓகே, ஸோ இதை பற்றி நான் ஆல்ரெடி என்னுடைய செகண்ட் வீடியோவில் சொல்லியிருக்கேன். ப்ளீஸ் கோ அண்ட் வாட்ச் இட். ஓகே, ஸோ இப்போ இந்த 3 லைன்ஸ் கூட முடிஞ்சிச்சு. என்னுடைய 4th லைன். ஸோ இங்கே வந்து என்னுடைய கமாண்டை எக்ஸிக்யூட் பண்ணணும். ஸோ அதுக்கு சிம்பிள். ஸோ என்னோட கமாண்டை ஸ்பெசிஃபை பண்ணுறேன். சாரி, command dot execute non query. ஓகே, ஸோ அது எக்ஸிக்யூட் நாட் query பற்றியும் நான் வந்து என்னுடைய செகண்ட் வீடியோவில் சொல்லியிருக்கேன். ப்ளீஸ் கோ அண்ட் வாட்ச் இட். ஸோ இதில் நம்ம டைம் கொஞ்சம் கன்சியூம் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு 4 லைன் கோடை வந்து எழுதி முடிச்சிருக்கோம். அண்ட் இந்த இடத்துல ஒரு சின்ன ஃபால்ட் பண்ணியிருக்கோம். ஸோ எண்ட் எக்ஸிக்யூட் queryன்னு கொடுத்துருக்கோம். ஆக்சுவலி வெறும் எக்ஸிக்யூட் query தான் வரும். எக்ஸிக்யூட் நாட் query, open and close braces
அண்ட் எண்ட் ஆஃப் த லைன். ஸோ இப்போ இந்த 4 டேட்டா நம்ம இந்த 4 லைன் ஆஃப் கோடு எழுதியிருக்கோம் நம்ம டேட்டாஸை இன்சர்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இவ்வளோ தான் இந்த 4 லைன் டேட்டா, இந்த 4 லைன் கோடு தான் டேட்டாஸை இன்சர்ட் பண்ண போகுது. ஸோ இந்த ஃபங்க்ஷன் பாருங்கள், இந்த ஃபங்க்ஷன் பேர் வந்து இன்சர்ட் ஃபங்க்ஷன். ஸோ இந்த பட்டனை கிளிக் பண்ண உடனே எனக்கு இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகணும். ஸோ அதுக்கு நான் இந்த ஃபங்க்ஷனை இங்கே கால் பண்ணணும். ஸோ அது எப்படின்னா இன்சர்ட் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பிரேசஸிஸ் செமிகோலன். ஸோ நான் எனக்கு இந்த ஃபங்க்ஷனில் எந்த ஒரு பேராமீட்டரும் நான் பாஸ் பண்ண போகிறது கிடையாது. ஸோ அதனால் நான் இதை எம்டியாக விட்டுட்டேன். ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷனை நான் இப்படி கால் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இப்படி தான் கால் பண்ணணும் என்னுடைய. ஓகே, ஸோ எவ்ரி திங் இஸ் ஃபைன். இந்த பட்டனை கிளிக் பண்ணணுன்னே எனக்கு இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும். இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே என்ன இருக்குன்னா இந்த டேட்டாஸை இன்சர்ட் பண்ண அப்படின்னு இருக்குது. ஸோ ஆன்டோஎஸ்ஜே என்னுடைய நேம் காலம் கீழே ஆன்டோஎஸ்ஜேன்னு ஒரு டேட்டா இன்சர்ட் ஆகும், ட்ரிபிளின்ன்ற இன்ஃபர்மேஷன் இன்சர்ட் ஆகும், அண்ட் என்னுடைய ஏஜ் இன்சர்ட் ஆகும். ஓகே, ஜஸ்ட் என்னோட ஃபைலை நான் சேவ் பண்ணிவிட்டு இந்த ப்ளே ஐக்கானை கிளிக் பண்ணுறேன். ஓகே, ஸோ நான் என்ன எழுதியிருக்கேன்னா ஜஸ்ட் இந்த இன்சர்ட் பட்டனை கிளிக் பண்ண உடனே நான் உள்ளே ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கேன் அந்த டேட்டாஸ்லாம் இன்சர்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நான் இன்னும் என்ன சொல்லலை அப்படின்னா இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்க்குள்ளே உள்ளே டைப் பண்ணுற இன்ஃபர்மேஷன் போய் ஸ்டோர் ஆகணும் அப்படின்னு நான் சொல்லவே இல்லை. ஓகே, ஜஸ்ட் நான் இப்போ வந்து இந்த இன்சர்ட் பட்டனை கிளிக் பண்ணுறேன். நத்திங் ஹேப்பன்ட். ஸோ நம்ம பார்க்குறதுக்கு நமக்கு எதுவும் ஆகாத மாதிரி தெரியுது. பட் ஆக்சுவலி கிளிக் பண்ண உடனே அந்த ஃபங்க்ஷன் ரன் ஆகிருக்கும். இந்நேரத்துக்கு டேட்டா பேஸில் டேட்டாஸ் இன்சர்ட் ஆகிருக்கும். ஸோ நம்ம வந்து இங்கே கன்ஃபர்மேஷனுக்கு எந்த ஒரு மெசேஜும் கொடுக்கல. இப்போ நம்ம அதை கொடுக்கலாம். ஓகே, ஜஸ்ட் நான் என்னுடைய இந்த டேட்டாஸ் வந்து டேட்டா பேஸில் அந்த பட்டனை கிளிக் பண்ணின உடனே சேவ் ஆகிடுச்சான்றது செக் பண்ணணும். ஸோ அதுக்கு என்னுடைய சொல்யூஷன் எக்ஸ்ப்ளோரர் போய்க்கிறேன். அங்கே என்னுடைய ப்ரொஃபைல் டேபிளை ரீஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன் ஃபர்ஸ்ட். தென் ரைட் கிளிக் பண்ணி ஷோ டேபிள் டேட்டா. ஸோ இப்போயும் எனக்கு இன்சர்ட் ஆகலை. ஜஸ்ட் நான் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ரைட் கிளிக் பண்ணி எக்ஸிக்யூட் எஸ்கியூஎல். ஸோ கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்து ரைட் கிளிக் பண்ணி நான் வந்து எக்ஸிக்யூட் எஸ்கியூஎல்னு கொடுத்தது வந்து ஜஸ்ட் ரீஃப்ரெஷ் மாதிரி. ஓகே, அது கொடுத்த உடனே எனக்கு இந்த டேட்டாஸ் இன்சர்ட் ஆகிருக்கு அப்படின்றத நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஓகே, அதாவது நான் இங்கே ஸ்பெசிஃபை பண்ண டேட்டா சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்டோர் ஆகிருக்கு. ஸோ இப்போ நான் என்ன சொன்னேன்னா இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்க்குள்ளே நான் டைப் பண்ணுற இன்ஃபர்மேஷன்ஸ் எப்படி டேட்டா பேஸில் ஸ்டோர் ஆகணும். ஸோ இந்த இடத்துல நான் எப்படி டெக்ஸ்ட் பாக்ஸை ஸ்பெசிஃபை பண்ணலாம். ஸோ என்னுடைய டெக்ஸ்ட் பாக்ஸை நான் இங்கே ஸ்பெசிஃபை பண்ண போகிறேன். ஸோ ஆண்டோன்ற டெக்ஸ்ட் பாக்ஸ், அதாவது இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் இதில் நான் டைப் பண்ணுற இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக என்னோடய டேட்டா பேஸில் போய் ஸ்டோர் ஆகணும். ரைட், ஸோ இந்த இடத்துல நான் அந்த இந்த டெக்ஸ்ட் பாக்ஸை ஸ்பெசிஃபை பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த டெக்ஸ்ட் பாக்ஸோட நேம் என்னன்னு கண்டுபிடிக்கணும் நம்ம. ஸோ நம்ம ஆல்ரெடி கொடுத்தது தான் நேம் டெக்ஸ்ட் பாக்ஸ். ஓகே, அண்ட் இது பேர் வந்து டிபார்ட் டெக்ஸ்ட் பாக்ஸ், அண்ட் இந்த டெக்ஸ்ட் பாக்ஸோட பேர் வந்து ஏஜ் டெக்ஸ்ட் பாக்ஸ். ஸோ இதை நம்ம வந்து இங்கே யூஸ் பண்ணோம். அது எப்படின்னா ஜஸ்ட் நான் எல்லாத்தையும் நான் வந்து ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் இந்த சிங்கிள் கோட்ஸ்குள்ளேயே போடுறேன். அந்த சிங்கிள் கோட்ஸ் மட்டும் விட்டுட்டு உள்ள இருக்க இன்ஃபர்மேஷன் நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ இந்த இடத்துல நான் வந்து ஒரு டபுள் கோட்ஸ் போடுறேன். அண்ட் இந்த டபுள் கோட்ஸ்க்கு உள்ள நான் 2 ப்ளஸ் ஆப்ரேட்டர். ஓகே, அண்ட் இங்கே நான் வந்து அந்த நேம் டெக்ஸ்ட் பாக்ஸ் அப்படின்னு நான் ஸ்பெசிஃபை பண்ணுறேன். நேம் டெக்ஸ்ட் பாக்ஸ். ஸோ இது என்னுடைய டெக்ஸ்ட் பாக்ஸுடைய நேம். ஸோ நேம் டெக்ஸ்ட் பாக்ஸ்ன்னு ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கேன். அண்ட் 2 ப்ளஸ் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன் ஃப்ரண்ட்லேயும் எண்ட்லேயும். அண்ட் டபுள் கோட்ஸ் என்னுடைய ப்ளஸ் ஆப்ரேட்டருக்கு பக்கத்தில். ஸோ இன்னும் முடியல. இந்த நேம் டெக்ஸ்ட் பாக்ஸை நான் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கேன். பட் இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்க்கு உள்ளே டைப் பண்ணுற இன்ஃபர்மேஷன் தான் எனக்கு வந்து டேட்டா பேஸில் சேவ் ஆகணும். ஸோ அந்த மாதிரி டைமில் நான் வந்து நேம் டெக்ஸ்ட் பாக்ஸ் டாட் டெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி. ஸோ அந்த டெக்ஸ்ட் பாக்ஸுக்கு வந்து டெக்ஸ்ட் அப்படின்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. அதாவது அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்க்கு உள்ளே நம்ம டைப் பண்ணுற இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்க்கு உள்ளே நம்ம டைப் பண்ணுற இன்ஃபர்மேஷன் தான் நம்ம டேட்டா பேஸில் போய் சேவ் ஆகணும். ஸோ அதுக்காக தான் நான் வந்து அந்த டெக்ஸ்ட் பாக்ஸோட நேம் டாட் டெக்ஸ்ட்னு ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கேன். அண்ட் என்னுடைய நெக்ஸ்ட் காலமுக்கு வரேன். ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும். ஸோ லெட் மீ எக்ஸ்பேண்ட் திஸ். ஸோ இந்த வீடியோ பார்க்கும்போது கொஞ்சம் பிக் ஸ்க்ரீனில் பாருங்கள், ஏன்னா என்னோடய லெட்டர்ஸ்லாம் கொஞ்சம் சின்னதாக இருக்குது. ஸோ இந்த 2 டபுள் கோட்ஸ்க்கு நடுவில் சிங்கிள் கோட்ஸ்க்கு நடுவில் 2 டபுள் கோட்ஸ், அண்ட் இதுக்கு நடுவில் 2 பாசிட்டிவ் சைன். ஓகே, ஸோ இப்போ இங்கே வந்து நம்ம வந்து டிபார்ட்மெண்ட் டெக்ஸ்ட் பாக்ஸ், ஸோ டிபார்ட் டெக்ஸ்ட் பாக்ஸ், ஸோ டாட் டெக்ஸ்ட்,
அந்த டெக்ஸ்ட் பாக்ஸுக்கு உள்ளே டைப் பண்ணுற டெக்ஸ்ட். ஓகே, அண்ட் அதே மாதிரி தான் ஏஜுக்கும் ஸ்பெசிஃபை பண்ணணும். சிங்கிள் கோட்ஸ். ஸோ சிங்கிள் கோட்ஸ் கொடுத்தா தேவையில்லை நம்மளுக்கு. ஜஸ்ட் டபுள் கோட்ஸ், just positive operator and age text box dot text. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம வந்து இந்த டெக்ஸ்ட் பாக்ஸை ஸ்பெசிஃபை பண்ணியாச்சு. ஸோ இப்படி தான் வந்து டெக்ஸ்ட் பாக்ஸை ஸ்பெசிஃபை பண்ணணும். ஸோ இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஓகே, எவ்ரி திங் இஸ் ஃபைன். அண்ட் ஒன் மோர் திங், நம்முடைய இந்த ஃபார்மில் வந்துட்டு ஒரு லேபிள் கண்ட்ரோலை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி போட்டுக்கலாம். ஏன்னா நமக்கு டேட்டாஸ் இன்சர்ட் ஆகிடுச்சா இல்லையான்றதை கன்ஃபார்ம் பண்ணணும். ஸோ அதுக்காக லேபிள் 4 அண்ட் இதோடைய ப்ராப்பர்ட்டியில் போய்ட்டு ஜஸ்ட் ஆக்சன் பண்ணிக்கிறேன். இதோடைய டெக்ஸ்ட்டை வந்து நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன், எம்டியாக இருக்கட்டும். ஏன்னா ஜஸ்ட் ஃபஸ்ட் வாட்டி பேஜ் லோட் ஆகும்போது இது எம்டியாகவே இருக்கட்டும். அண்ட் அதோடைய ஸோ நம்மளுக்கு டெக்ஸ்ட்டை ரிமூவ் பண்ணணும்னு ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு அந்த லேபிள் ஆக்சஸ் பண்ண முடியாமல் காணா போயிடும். ஜஸ்ட் நீங்கள் அந்த லேபிள் ஆக்சஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி பேனலில் இந்த சின்ன ட்ராப் டவுனை கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு எல்லா கண்ட்ரோல்ஸும் எங்கே அவைலபிளாக இருக்கும். நான் வந்து என்னோடய லேபிள் கண்ட்ரோல் லேபிள் 4 அண்ட் இதோடைய பேரை வந்து நேம் வந்து நான் வந்து ரிசல்ட் லேபிள் கொடுக்குறேன். ரிசல்ட் லேபிள். ஓகே, அண்ட் டேப் கீ ப்ரெஸ் பண்ணுறேன் சேவ் பண்ணுறதுக்கு. ஓகே, இப்போ என்னுடைய form1.cs ஃபைலில் வந்துட்டு என்னுடைய இன்சர்ட் கமாண்டுக்கு கீழே நான் வந்து என்னுடைய அந்த ரிசல்ட் லேபிளை வந்து கால் பண்ணுறேன். ரிசல்ட் லேபிள். அந்த ரிசல்ட் லேபிளுக்குள்ளே அந்த ரிசல்ட் லேபிளில் என்ன டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னா அதான் நான் டாட் டெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஸோ டாட் டெக்ஸ்ட்ன்றது அந்த லேபிளுடைய ப்ராப்பர்ட்டி. அந்த லேபிளில் என்ன டிஸ்பிளே ஆகணும், ஸோ அதான் டெக்ஸ்ட் ஆகணும்னா information is saved. Okay, just save this file and save all and keyboardல F5 for start debugging. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு form 1 வந்திருக்கு. ஸோ என்னுடைய ஃபர்ஸ்ட் நேம் டைப் பண்ணுறேன். ஸோ இப்போ சம் டிஃப்ரென்ஸாக ட்ரை பண்ணலாம். ஜஸ்ட் SJ and department triple E and age வந்து just 21. ஸோ இப்போ இன்சர்ட் பட்டன் கிளிக் பண்ணுறேன். ஸோ இன்ஃபர்மேஷன் இஸ் சேவ்டு நம்மளுக்கு கீழே நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகுது. ஸோ இது எதாவது ரெஃபர் பண்ணுதுன்னா நம்ம இன்ஃபர்மேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக டிஸ்பிளே ஆகிடுச்சு, இன்சர்ட் ஆகிடுச்சு அப்படின்றத சொல்லுது. ஓகே, ஸோ என்னுடைய இந்த வெப் ஃபார்மை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு திரும்பி என்னுடைய ப்ரொஃபைல் அப்படின்ற டேபிளில் ரைட் கிளிக் பண்ணி ஷோ டேபிள் டேட்டா போகிறேன். SJ ட்ரிபிள் E என்னுடைய ஏஜ் 1. ஓகே, ஸோ நம்மளுக்கு டேட்டா சக்ஸஸ்ஃபுல்லாக இப்போ இன்சர்ட் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம வந்து என்னுடைய இந்த டேட்டா பேஸில் இருக்க கண்டென்ட்டை வந்து டிஸ்பிளே பண்ண போகிறோம், அதாவது டேட்டா கிரிட் வியூ கண்ட்ரோல் மூலயமா. ஸோ நான் இதில் ரெண்டு விதமாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒன்று வந்து கோடே இல்லாமல் நம்ம வந்து இந்த டேட்டாஸை டிஸ்பிளே பண்ணுறது, அண்ட் இன்னொன்று வந்து ப்ரோக்ராமேட்டிக்காக ஷூஷாப் யூஸ் பண்ணி எப்படி வந்து டேட்டா பேஸில் இருக்க இன்ஃபர்மேஷனை நம்மளுடைய வெப் ஃபார்மில் டிஸ்பிளே பண்ணலாம் என்னுடைய ஃபார்மில் டிஸ்பிளே பண்ணலாம் அப்படின்றத நாம் பார்க்கலாம். ஸோ இட் ஆல்மோஸ்ட் 29 minutes. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம எப்படி நம்ம டேட்டா பேஸில் இருக்க இன்ஃபர்மேஷனை ஷோ பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஆன் யூடியூப், லைக் மை பேஜ் ஆன் ஃபேஸ்புக்.